இன்னைக்கு ஒரு குடமிளகால சிம்பிளா ஈஸியா எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம் ஒன்று வதக்கிக்கலாம். குடமிளகாவையும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதை கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்கு ஒரு பொடி போடணும். அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கை வேர்க்கடலை போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தேவையானது. இப்போ இதை மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி அரைச்சாச்சு. கேப்சிகமாக வெந்துச்சு. இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பொடி போட்டாச்சு, கிளறியாச்சு. ஒரு 2 செகண்ட் வந்துச்சுன்னா நம்மளோட கேப்சிகம் பொரியல் ரெடி. அவ்வளோதான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவசரத்துக்கு வேணா செய்யலாம். இது ஹெல்த்தியானதும். வெயிட் லாஸ் இருக்கவங்க குடமிளகாய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.